என்னங்க போன வீடியோல மேட் அவுட் ஆஃப் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது மேட் வித், மேட் ஃப்ரம், மேட் ஆஃப், மேட் இன் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? இத பத்தி இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அடுத்த வீடியோல நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்க. சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி நான் இங்கிலீஷ்ல fill in the blanks ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஓ சூப்பர். ஒன்னொன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வருவேன். அந்த பிளாங்க்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்றத சொல்லிட்டு ஏன் வரும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்றீங்களா? பண்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், பேப்பர் இஸ் மேட் blank wood. என்ன வரும்? இந்த இடத்துல from தான் வரும். ஏன் அப்படின்னா பேப்பர் செய்யறதுக்கான மூலப்பொருள் மரக்கட்டை. சரி, பேப்பரை பார்க்கும்போது மரத்திலிருந்து தான் இது செய்யப்பட்டது அப்படின்னு நம்மளால அடையாளம் காண முடியுதா? முடியல இல்லையா? அப்ப from தான் போடணும். வெரி குட். சரியா? அடுத்தது, this jam is made blank strawberries. இந்த இடத்துல from தான் போடணும். ஏன் அப்படின்னா ஜாமை பார்க்கும்போது இந்த ஜாம் ஸ்ட்ராபெரிஸ்ல இருந்து தான் செய்யப்பட்டது அப்படின்னு நம்மளால அடையாளம் காண முடியுதா? முடியாது இல்லையா? அப்போ from தான் போடணும். வெரி குட், வெரி குட். அடுத்தது, பனீர் is made blank cow's milk. இந்த இடத்துலயும் from தான் வரும். ஏன் அப்படின்னா பனீரை பார்க்கும்போது இது மாட்டுப்பாலில் இருந்து தான் செய்யப்பட்டது அப்படின்னு நம்மளால சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சோயா மில்க்ல இருந்தும் பனீர் செய்யறாங்க, அது பேர் டோஃபு. சரியா? அதனாலதான் நம்ம from யூஸ் பண்ணோம். வெரி குட், வெரி குட். சோ மேட் ஃப்ரம்ன்றது எங்க யூஸ் பண்ணணும்? ஒரு பொருள் இதிலிருந்து தான் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்த உடனே அடையாளம் கண்டு கொள்ள முடியாத ஒரு நிலையில நம்ம மேட் ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். வெரி குட். சரியா? அடுத்தது, the finger ring is made blank silver. இங்க ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த மோதிரம் வெள்ளியால் செய்யப்பட்டது அப்படின்றது நம்மளால பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதனால. அடுத்தது, this frying pan is made blank cast iron. இங்கேயும் ஆஃப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரைங் பேன், அதாவது வறுக்கிற அந்த பாத்திரம் இரும்பினாலதான் ஆனது அப்படின்னு நம்மளால பார்த்த உடனே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதனால. சரியா? அடுத்தது, that chair is made blank bamboo. இங்கேயும் ஆஃப் தான். ஏன் அப்படின்னா அந்த நாற்காலி மூங்கிலால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும் போதே நம்ம கண்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். வெரி குட். அதனால மேட் ஆஃப் என்னது? ஒரு பொருள் இதிலிருந்து தான் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்த உடனே நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்தால் அங்க மேட் ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். வெரி குட். சரியா? அடுத்தது, this payasam is made blank rice and cashews. இங்க என்ன வரும்? இங்க வித்து வரும். ஏன் அப்படின்னா இந்த பொருட்கள் சேர்த்து தான் அந்த பாயாசத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இன்கிரீடியன்ஸ் மென்ஷன் பண்றோம் இல்லையா? அதனால வித்து தான் போடணும். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபுட். கரெக்ட். சரியா? அடுத்தது, is the sambar made blank brinjal and drumsticks? இந்த சாம்பார் பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காயும் முருங்காயும் வச்சுதான் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா? சோ இந்த இடத்துலயும் நம்ம வித்து தான் போடணும். ஏன்னா பிரிஞ்சால் ஒரு இன்கிரீடியன்ட், முருங்காய் ஒரு இன்கிரீடியன்ட். சோ இந்த இடத்துல மேட் வித் எங்க யூஸ் பண்ணணும்? ஒரு உணவு இந்த பொருட்களை கொண்டு சமைக்கப்பட்டது அப்படின்னு இன்கிரீடியன்ஸை குறித்து நம்ம பேசும்போது மேட் வித் யூஸ் பண்ணணும். குட் ஒன். சரியா? அடுத்தது, these special dishes are usually made blank the chief cook. இங்க made by. ஏன்னா யாரால் சமைக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தத்துல வருது. சோ made by the chief cook. அந்த chief cookனால தான் இந்த ஸ்பெஷல் டிஷஸ் பெரும்பாலும் செய்யப்படும். குட் 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 குட். சரியா? அடுத்தது, பாப்கார்ன் is made blank frying kernels. kernelsனா அதனுடைய விதைகள் in oil or butter. இங்கேயும் மேட் பை தான். அதாவது எவ்வாறாக அந்த process of cooking இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது பாப்கார்னை யூசுவலா அந்த பாப்கார்ன் விதைகளை எண்ணெயில் இட்டோ அல்லது பட்டர் வெண்ணெயில் இட்டோ சமைக்கப்படும் அப்படின்னு அந்த process of cooking நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா? அதனால பை தான் வரும். சரி, சோ அப்ப மேட் பை எங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க? யாரால் சமைக்கப்பட்டது, எவ்வாறாக சமைக்கப்பட்டது என்பதை நாம் விளக்கும் பட்சத்தில் நாம் made by என்பதை உபயோகப்படுத்த வேண்டும். நன்று. அடுத்தது, this chocolate is made blank Switzerland. இது என்ன?
ஏன்னா எந்த நாடு அப்படின்றத மென்ஷன் பண்றோம், எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு. அதனால என்னதான். சரி, this drink is made blank the US. இங்கேயும் என்னதான், அதே காரணம் தான். அதாவது இந்த பானம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது. சரி, சோ மேடன் அப்படின்றது எந்த இடத்தில், எந்த நாட்டில், எந்த ஊரில் தயாரிக்கப்பட்டது. வெரி குட். சரியா, அடுத்தது the wall hanging is made blank broken glass bangles. இங்க என்ன வரும்? இங்க வந்து made out of வரும். ஏன் அப்படின்னா சுவற்றில் தொங்க விடப்பட்ட அந்த வால் ஹேங்கிங் உடைந்து போன கண்ணாடி வளையல் துண்டுகளால் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருளா உருமாறி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம மேட் அவுட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். குட் ஒன். சரியா, அடுத்தது these slippers are made blank those tires. இங்கேயும் வந்து மேட் அவுட் ஆஃப் தான். ஏன் அப்படின்னா டயர்ல இருந்து அந்த செருப்பை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு பொருள், அதுல இருந்து ஒரு பொருள் வந்து உருவாயிருக்கு. ஓகேவா? அதாவது டயர் அப்படின்றது அது ஒரு தனித்த பொருள், செருப்பு அப்படின்றது இன்னொரு தனித்த பொருள். ஸோ அந்த பொருள் இந்த பொருளா உருமாறி இருக்கு. ஸோ யூஸ்வலா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம வந்து மேட் அவுட் ஆஃப் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட். ஸோ மேட் இன், மேட் ஃப்ரம், மேட் அவுட் ஆஃப், மேட் ஆஃப், மேட் வித், இது எல்லாத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் எடுத்து வைத்த சென்டென்சஸ். சூப்பர், நல்லா இருந்தது, எக்ஸலென்ட். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.